Hi students, இப்போ நம்ம பார்க்க போறது மிக மிக இம்பார்ட்டன்டான क्वेश्चन போர்டு எக்ஸாம்க்கு வரும். ஓகேங்களா? இப்போ இந்த டாபிக் +2 மெட்ரிக்கும் உண்டு, சிபிஎஸ்சிக்கும் உண்டு. டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். என்ன பார்க்க போறோம்? டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே. நமக்கு டி பிராக்லி வேவ்லென்த் பத்தி தெரியும். டி பிராக்லி வேவ்லென்த் அதர்வைஸ் இதுக்கு இன்னொரு பேர் என்ன? matter wave அப்படி பேரு. de Broglie waves otherwise called as matter waves. இதை எப்படி சொல்லலாம் அப்படி பார்த்தோம்னா nature like symmetry. nature like symmetry. இப்போ பார்ட்டிகல் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், அது வேவ் ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? இது டூயல் நேச்சர் பேரு. பார்ட்டிகல் நினைச்சிட்டு இருப்போம், வேவ் ஆக்ட் பண்ணும். இப்போ எலக்ட்ரான் வந்து இப்போ பார்ட்டிகல் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா எலக்ட்ரான் வந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ல அது வேவ் ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? அந்த வேவ் நேச்சரை யார் கன்ஃபார்ம் பண்ணா அப்படின்னா டேவிசன் அண்ட் ஜெர்மர் அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. பாருங்க, the first wave nature of particle confirmed by Davison and Germer. ஓகேங்களா? டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் பின்னாடி படிக்க போறோம். எந்த பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரானுக்கு? ஓகேங்களா? இது 1 மார்க் क्वेश्चन. The first wave nature of particle studied by Davison and Germer for which particle? Electrons தான். ஓகே. இப்போ அந்த ஈக்குவேஷன் கொண்டு வரணும். எப்படி சார் ஈக்குவேஷன் கொண்டு வரது அப்படி பார்த்தோம்னா, இப்போ என்ன பண்ணணும்? வேவ் நேச்சருக்கு எலக்ட்ரான் என்ன பண்ணணும்? நாம அசலரேட் பண்ணணும். எலக்ட்ரானை அசலரேட் பண்ணணும். அசலரேட்னா அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ஹை பாசிட்டிவ் வோல்டேஜ், இது ஒரு லோ நெகட்டிவ் வோல்டேஜ். இது ஹை பாசிட்டிவ் வோல்டேஜ், இது ஹை நெகட்டிவ் வோல்டேஜ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த இடத்துல எலக்ட்ரானை நான் பிளேஸ் பண்றேன். இந்த இடத்துல எலக்ட்ரானை பிளேஸ் பண்றேன், வைக்கிறேன். வைக்கும்போது இப்ப எலக்ட்ரானோட சார்ஜ் நெகட்டிவ் நமக்கு தெரியும். இந்த மைனஸ் அதை ரிப்பல் பண்ணும், இந்த பிளஸ் அதை அட்ராக்ட் பண்ணும். அப்ப டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? அசலரேட் ஆகும். அசலரேட்னா வேகமா ஓடும். அப்ப இந்த ரீஜியன்ல from this region to this region electrons gains energy. which energy? kinetic energy. ஓகேங்களா? அந்த kinetic energy எதால சார்னா நாம அப்ளை பண்ற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V ஐ பேஸ் பண்ணி இருக்கு. நம்ம அப்ளை பண்ற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V ஐ பேஸ் பண்ணி இருக்கு. ஓகே. இப்போ kinetic energy of electron 1/2 mv² which is equal to E into V. இங்க ஸ்மால் கூட V வந்தா velocity of electron, ஸ்மால் m கூட V வந்தா velocity of electron, ஸ்மால் e கூட V வந்தா அது applied voltage in which electrons to be accelerated. voltage in which electron to be accelerated. இந்த ஈக்குவேஷன் புரியுங்களா? இந்த kinetic energy எலக்ட்ரான் கெயின் பண்றதுக்கு நான் V வோல்டேஜ் அப்ளை பண்றேன். ஓகே. இதுல இருந்து velocity of electron எப்படி சொல்லலாம் அப்படி பார்த்தோம்னா 2eV divided by m. எப்படின்னா டினாமினேட்டர் ஒரு 2, இந்த பக்கம் வந்தா நியூமரேட்டர் போய்டும், m நியூமரேட்டர்ல இருக்க டினாமினேட்டர் வந்துரும். இதுல இருந்து velocity of electron we may return 2eV by m. ஓகே, இது அப்படியே இருக்கும். இப்போ டி பிராக்லி வேவ்லென்த் அப்படியே மேட்டர் வேவ்ஸ் அதுக்கு என்ன ஃபார்முலானா lambda equal to h by p. lambda is matter waves or d Broglie waves h by p which is equal to h by p is momentum. momentum is nothing but a product of mass and velocity. நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சுப்போம், 10th ல இருந்து படிச்சிட்டு இருப்போம். momentum is nothing but a product of mass and velocity. ஓகே. இப்போ நான் ஈக்குவேஷன் 1 கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 2 ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, lambda is equal to h by m. இங்க உள்ள velocityக்கு பதிலா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? square root of 2eV by m. square root of 2eV by m which is equal to h by square root of m outside root இருக்கு. ஓகேங்களா? அது இன்சைட் ரூட் கொண்டு வந்தனா m ஸ்கொயர் னு வரும். 2
ev by m. இந்த m இந்த m கேன்சல் பண்ணோம்னா h divided by 2mev ன்னு வரும். 2mev ன்னு வரும். ஓகேங்களா? இதுதான் இது d Broglie wavelength of electron. d Broglie wavelength of electron. இதுல except this voltage, all terms are constant. h is Planck's constant, அது வேல்யூஸ் நமக்கு தெரியும். m is mass electron, அந்த வேல்யூஸ் நமக்கு தெரியும். e is charge electron, அது வேல்யூஸ் நமக்கு தெரியும். எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா we get lambda is equal to 6.626 into 10 power minus 34, which is our Planck constant, divided by square root of 2 into mass is electron mass 9.11 into 10 power minus 31 kilogram. E is charge of electron 1.6 into 10 power minus 19 coulomb. The voltage as it is. எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்ம என்ன சொல்லிக்கணும்னா 12.27 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் divided by square root of v. இது very important equation. இப்போ நான் பாக்ஸ் பண்ணிருக்கல இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா d Broglie wavelength of electron ல பாருங்க d Broglie wavelength of electron inversely proportional to square root of voltage. மிக முக்கியமானது ஒன்றால கேட்பாங்க. அப்படி இல்லையா இப்படி எல்லாம் d Broglie wavelength directly proportional to v power minus 2. ரெண்டுமே ஈக்குவல் தான். இந்த கண்டிஷன் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகேங்களா? d Broglie wavelength inversely proportional to square root of voltage. அப்படி இல்லையா d Broglie wavelength directly proportional to v power minus 2. Here v stands for voltage. Okay. இது ஸ்பெஷல் கேஸ் இருக்கு பார்க்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இந்த ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. அதையும் பார்க்கணும். எந்தெந்த வோல்டேஜ்க்கு எவ்வளவு d Broglie wavelength இருக்கும் அப்படினு பார்க்கணும். ஓகே. இப்போ ஸ்பெஷல் கேஸ் பார்க்கணும்னா 1 V equal to 100 volt. 100 volt நம்ம யூஸ் பண்ணோம்னா 100 volt யூஸ் பண்ணா what is wavelength of d Broglie wavelength of electron அப்படி பார்த்தோம்னா lambda is equal to 12.27 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் divided by square root of 100. 100 root of 10 அப்போ 1.227 ஆங்ஸ்ட்ராம் யூனிட். 1.227 ஆங்ஸ்ட்ராம் யூனிட். இதுதான் 100 volt d Broglie wavelength. Next V equal to 10,000 voltage. 10,000 volt க்கு what is d Broglie wavelength அப்படி பார்க்கணும். lambda equal to 12.27 square root of 10 power 4. இதெல்லாம் 10 power 4 இதெல்லாம் 10 power 4 போட்டு எடுத்தா இதோட ஆன்சர் ஆயிடும் 12.27 10 power 2 ஆன்சர் யூனிட். அப்படி இல்லையா lambda equal to 0.1227 ஆங்ஸ்ட்ராம் யூனிட். சோ அப்ப இங்க பாருங்க வோல்டேஜ் அதிகமாக d Broglie wavelength குறையுது பாருங்க. அதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வோல்டேஜ் சொன்னேன். d Broglie wavelength is inversely proportional to square root of wavelength. வோல்டேஜ் அதிகமாக d Broglie wavelength டிக்ரீஸ் ஆகுது பாருங்க. இது ஒரு ஒன்னாவது சேர்க்கலாம். when increases the voltage d Broglie wavelength gradually decreases. Next V equal to 60,000 voltage க்கு டிவைட் பண்ணா இருக்கும். எல்லாம் பாருங்க V equal to 60,000 voltage அப்ளை பண்றோம். அப்ப what is d Broglie wavelength of electron அப்படிங்கற நீங்க என்ன பண்ணுங்க கண்டுபிடிச்சு கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுங்க. ஓகே. இப்போ எலக்ட்ரானோட d Broglie wavelength ஃபார்முலா பார்த்தோம்னா lambda equal to 12.27 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் divided by root of v பார்த்தோம். இதுக்கு இன்னொரு ஃபார்முலா எழுதலாம். எப்படின்னா lambda equal to h by square root of 2m ev அப்படி பார்த்தோம்ல ஒரு ஈக்குவேஷன். இதுல ev ங்கிறதுனா
kinetic energy of electron gained by applying potential difference இதுதான் kinetic energy. அப்ப இது எப்படி இருக்குன்னா h divided by square root of 2mk அப்படிலாம் because k is the kinetic energy. அப்ப lambda equal to h by square root of 2m னா இந்த ev தான் என்னது kinetic energy of the electron. இப்போ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி உங்க புக்ல ஒரு சால்வ் ப்ராப்ளம் இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். ஓகேங்களா, அதை நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். இப்போ இந்த கான்செப்ட்லாம் புரிய நினைக்கிறேன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த சம்லாம் உங்களுக்கு ரெண்டு முக்கியமான மார்க் சொல்லியிருக்கேன். d value wavelength inversely proportional to square root of wavelength. Next one, when voltage increases, d value wavelength gradually decreases. அதுக்கு பாருங்க 100 voltage d value wavelength னா 10000 voltage d value wavelength னா 16000 voltage d value wavelength னா அப்படி பார்த்திருக்கோம். ஏன்னா இந்த 16000 voltage தான் d value wavelength என்ன பண்ணுவோம்னா நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல யூஸ் பண்ணுவோம். அதுக்காக இதை உங்களுக்கு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இது கமெண்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு புரிய நம்புறேன். ஓகேங்களா, அப்படி டவுட்னா கமெண்ட்ல நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.